சேர்த்துக்கலாம். வெங்காயம், மல்லித்தூள், உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஜீரகம், அப்புறம் புளி தண்ணி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வெந்தயம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேனை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகமும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஆனியனும் போட்டுக்கிறேன். ஆனியன் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் நல்லா வறுபடும். அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்துட்டு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ண உடனே அது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு கல்லில் வந்துட்டு பூண்டு அடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ டேஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே புளி தண்ணி, மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமில் வைங்க, ஃபுல் ஃப்ளேம் வேணாம், இல்லை அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன். ஏன்னா சூடாடிட்டப்புறம் தான் ஜார் மிக்ஸியில் அடிக்கணும். நான் அதில் போட்டு வச்சுட்டு சூடாடினோடனே அடிச்சிட்டேன். தாளிக்கிற கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, அப்புறம் உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் போட்ட உடனே கருவேப்பிலையும் போட்டோன்னா நம்ம தாளிக்கிறது ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் நான் மஞ்சளும் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் தான் மஞ்சள் போட்டிருந்தேன். ஆல்ரெடி உப்பு வெங்காயம் வறுக்குமே நம்ம போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணல. அவ்வளோதான், நம்ம தக்காளி சட்னி ரெடி. அடுத்தது கோதுமை தோசைக்கு தேவையான கோதுமை ஒரு 4-5 கரண்டி போட்டுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பச்சை ஆட் பண்ண உடனே பெருங்காயமும் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகமும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசை மாவு மாதிரி ஆன உடனே நான் வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து மேலே போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் எண்ணெயும் வச்சுட்டு ஒட்டாமல் வரணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து பொறுமையாக திருப்பிட்டேன். அவ்வளோதான், நம்ம கோதுமை தோசை ரெடி. அதை ஒரு தட்டில் அழகாக வந்து நான் பொறுமையாக வச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Subscribe.